ஹாய் விவர்ஸ், ஐம் பிரபாகரன் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டேலிகிராம் 7.0ல இருக்கிற ஷெட்யூல் பேக்கப் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கிற மெத்தட் ஆஃப் பேக்கப் அப்படின்ற கான்ஃபிகரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஷெட்யூல் பேக்கப்னா என்ன, அது எப்படி எனேபிள் பண்ணுறது, யூஸ், அதுக்கப்புறம் அதுலேயே எப்படி மல்டிபிள் டைம் ஷெட்யூல் ஆட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த வீடியோஸோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ டேலிக்குள்ளே வந்துட்டேன். வந்துட்டு நான் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு பேக்கப் அண்ட் ரீஸ்டோர், இதில் வந்து ஷெட்யூல் பேக்கப் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து கான்ஃபிக் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிரைவை சூஸ் பண்ணிக்கிறேன். டிரைவ் வந்து டெஸ்க்டாப் டேட்டா பேக்கப் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஒரு கம்பெனி வந்து சூஸ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு நார்மல் கான்ஃபிகரேஷன்ஸான பேக்கப் ஃப்ரீக்வன்சி வந்து கேட்கும், டைம் கேட்கும், அதுக்கப்புறம் டெக் ஏ பேக்கப் நவ் அப்படின்னு கேட்கும். ஸோ இதுலேயே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா F12 கான்ஃபிகரேஷன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ப்ரொவைட் மெத்தட் ஆஃப் பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஸோ நான் அதை வந்து ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு கான்ஃபிகரேஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். ஸோ ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் பேக்கப். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரீஸ்டோரபிள் வெர்ஷன்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் பேக்கப்பில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படின்னா இன்க்ரிமெண்டல் அண்ட் ஃபுல். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ இன்க்ரிமெண்டல் அப்படின்றது நம்ம டே டு டே நம்மளோட டேலியில் சில கான்ஃபிகரேஷன்ஸை எனேபிள் பண்ணியிருப்போம் அண்ட் நியூ என்ட்ரிஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் அப்படின்றது டே டு டே நியூவாக என்ன டேட்டா வந்து உள்ளே வருதோ அதை மட்டும்தான் இது பேக்கப் எடுக்கும். ஸோ ஹோல் டேட்டாவையுமே இது பேக்கப் எடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்காது. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் வந்து கம்மியாகும். ஸோ பேக்கப்புமே ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃப்ரெஷ் டேட்டா பேக்கப் எடுக்கிறதுனால ஹோல் டேட்டாவே கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதுவே இன்னொன்று ஃபுல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஹோல் கம்பெனி டேட்டாவையுமே இது வந்து நமக்கு வந்து பேக்கப் எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம இதை ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஹையாக எடுக்கும். அதுக்கப்புறம் பேக்கப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேலியில் நம்பர் ஆஃப் ரீஸ்டோரபிள் வெர்ஷன்ஸ். ஸோ இது என்ன மென்ஷன் பண்ணும் அப்படின்னா டேஸை வந்து இது மென்ஷன் பண்ணும். ஸோ நான் இங்கே இப்போ 7 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நம்ம இங்கே டைம் செட் பண்ணிடுறோம் ஷெட்யூல் பேக்கப்பு. டெய்லியுமே இது வந்து பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி பேக்கப் எடுக்கும்போது 7 டேஸ்க்குள்ளே என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்மளால் ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டாஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் 3ன்னு கொடுத்து சேவ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து 3 டேஸ்க்கு என்ன பேக்கப் எடுத்திருக்கோ ஸோ அதை மட்டும்தான் நம்மளால் டேலியில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதோட ப்ரீவியஸ் இருக்க டேட்டாஸ் தானாகவே எரேஸ் ஆகிற மாதிரி இது வந்து சூஸ் பண்ணும். ஸோ நான் நோ கொடுத்துட்டு செட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பேக்கப் வந்து ஷெட்யூல் ஆகிடும். ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் ஷெட்யூல் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைட் சைடில் ஆட் ஷெட்யூல் அப்படின்றத கொடுத்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட வெப்சைட்டில் டேலி பேசிக் கோர்ஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அடிஷ்னலாக பவர் பிஐ அப்படின்ற ஒரு கோர்ஸ் அடிஷ்னல் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுளில் க்ரோம் போயிட்டு vivinfotech.com அப்படின்ற சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கோர்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். ஒன்று வந்து டேலியோட பேசிக் கோர்ஸு, இன்னொன்று வந்து பவர் பிஐயோட பேசிக் கோர்ஸு. ஸோ நீங்கள் உங்களுக்கு டேலியோட இது வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துட்டு 99 தான் அதோட காஸ்ட்டு. நீங்கள் இங்கே வந்து ஆட் டு கார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் செக் அவுட் கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பவர் பிஏயோட கோர்ஸ் எப்படி பை பண்ணுறது அப்படின்னா பவர் பிஏ பேசிக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் வெறும் 49 ருபீஸ் தான். ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸை பை பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் பை பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.